80,000, 50,000, 95,000 ரூபாய், 96,000 ரூபாய், 99,000 ரூபாய், 99,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 2,06,000 ரூபாய், 2,06,000 ரூபாய், 2,70,000 ரூபாய், ஒரு தரம் 2,70,000 ரூபாய், 3,06,000 ரூபாய், 3,03,000 ரூபாய். பாவிகளா, யார் துண்ண பாடுடா இது? 3,03,000 ரூபாய் ஒரு தேங்காவுடைய விலையா? அந்த பணத்தை அந்த கோயிலுக்கு வெளியில பிச்சை எடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கானே, ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுத்திருந்தா அந்த கடவுளுக்கு அடுத்தபடியா உன்னதான் கடவுளா அவன் கும்பிட்டு இருப்பான். எவ்வளவு புண்ணியம் வந்திருக்கும். சக மனுஷன், நம்மளோட வாழ்ற மனுஷன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த பணத்தை அவனுக்கு நீ கொடுத்திருந்தீங்கன்னா எவ்வளவு உதவியா இருந்திருக்கும். இது கூட தெரியாத இந்த முட்டா கூட்டங்க அந்த 3,03,000 ரூபாய் கொடுத்து அந்த தேங்காய் வாங்கிட்டு போய் வீட்டுல என்ன சட்னியா செஞ்சு சாப்பிட போற, இல்ல பூஜை ரூம்ல வைக்க போற. வச்சதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? எதனா கிடைச்சதுன்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு வீடியோ உன்னால போட முடியுமா? போட்டு இதை சொல்ல முடியுமா? ஏன்டா இந்த மாதிரி முழுகி போறீங்க மூட நம்பிக்கையில? அந்த தேங்காய் வித்தானே அந்த பாப்பான், அவனால உழைச்சிலாம் சம்பாதிக்க முடியாது. நம்மளை ஏமாத்தி தான் அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் அவனுடைய பொழப்பையே நடத்திட்டு இருக்கானுங்க. 3,03,000 ரூபாய் கொடுத்து இந்த தேங்காய் வாங்கியிருக்கிற முட்டாள் நீ, அந்த தேங்காய்ல அப்படி என்ன விசேஷம்? அத சொல்லுங்க முதல்ல. அந்த தேங்காய்ல அப்படி என்னடா விசேஷம்? பாவிகளா, கடவுள் நம்பிக்கை இருக்கட்டா, ரொம்ப நல்லது. கடவுளை கும்பிடுங்க, வழிபாடு செய்யுங்க, ரொம்ப நல்லது, புரியுதா? ஆனா இந்த மாதிரி முட்டாள்தனமா மூட நம்பிக்கையில முழுகி நாசனமாவது இல்லாம இனி வரும் தலைமுறைகளுக்கும் இதை கத்து கொடுத்து நாசனம் ஆக்கிடாதீங்க நாட்டை.